ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்க? நான் ரீசெண்டாக பெங்களூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் எடுத்த வீடியோஸ் தான் இது. ஸோ அங்கே குழந்தைங்க நிறைய வந்திருந்தாங்க. குழந்தைங்களாகவே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்கள பார்த்து தான் யோசித்தேன். பசி வந்தால் சாப்பிட்றதும், விளையாடுறதும், தூக்கம் வந்தால் தூங்குறதும், ஒரு விகல்பமே இல்லாமல் குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கிற அந்த குழந்தை பருவம் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு பருவம்னு நான் சொல்லுவேன். நமக்கு எந்த கவலையுமே இருக்காது, யாரை பற்றியுமே கவலை இருக்காது. எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு ஒரு ஜாலி இல்லை, மதம் இல்லை, வேணும் இல்லை, யாருனாலுமே நம்ம ஜாலியாக விளையாடிட்டு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு லைஃப் ரொம்ப நல்ல லைஃபு. ஸோ எங்கள் தம்பியோட பையனும் இங்கே விளையாடிட்டுருக்கான். இது என்னுடைய கசின், இவங்க வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். கசினோட ஒய்ஃபும். ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அவ்வளோ நல்லா காமிச்சிருந்தாங்க. தம்பி தான் சின்ன குழந்தையிலேருந்தே நான் வளர்த்துருக்கேன் அவனை கொஞ்ச நாள். ரொம்ப மெச்சூராக இருக்காங்க இந்த காலத்து பிள்ளைங்க. அவங்க ஒய்ஃபும் சரி, என் தம்பியும் சரி, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு பொறுப்போடு எங்களெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கிறது, இப்படி எல்லாமே எனக்கு கிடைச்ச எல்லா தம்பிகளுமே ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க. ஒய்ஃபை பார்த்துக்கிறதாகட்டும், ஃபேமிலியில் ஒரு மிங்கிளாகி சந்தோஷமாக இருக்கிறதாகட்டும், அவங்க ஒய்ஃபும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் மண்டபத்துக்கு போயிட்டோம், பார்ட்டி ஹாலுக்கு. ஸோ குழந்தைக்கு அவங்களுடைய செகண்ட் சன், எங்கள் மாமாவுடைய பேரன், அவங்களுக்கு நேம் செரிமனிக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எப்பவுமே ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும்போது குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் சிக்காக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு ஃபீவர், காஃபு, கோல்டுனா குழந்தை ரொம்ப கூட்டத்தையும் பார்த்து மறந்துட்டு நைனு அழுதுகிட்டே இருந்தான் குழந்தை. இந்த ஃபங்க்ஷன் டிவி அந்த டிஷ்ஷெல்லாம் போனதுக்கப்புறம் தான் குழந்தைங்க எப்பவுமே சரியாவாங்க. ஸோ தொட்டியில் போடும்போது ரொம்பவே அழுதுட்டான். எங்கள் தொட்டியில் போட்டு அதுக்கெல்லாம் பூஜை பண்ணி பாப்பாவை ப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ நான் எங்கள் சித்தி கூட போயிருந்தோம். ஹஸ்பண்டெல்லாம் வர முடியல, அவங்க வரலை. ஏன்னா இங்கே மதுரையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவங்கள விட்டுட்டு அவர் வரல. ஸோ நான் மட்டும்தான் போயிருந்தேன். எனக்கு கம்பெனியே என் தம்பியோட பையன்தான். அவன் க்யூட்டாக அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்லிட்டு எனக்கு டைம் போனதே தெரியல. அவன் என் கூடவே தான் இருந்தான். எனக்கு நான் அவன் கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதில்லை. நான் வீட்டுக்கும் போக மாட்டேன், எப்பாவது ரேராக தான் அவனை பார்ப்பேன். ஆனால் அவ்வளோ பாசமாக என் கூட அத்தை அப்படின்ட்டு அவன் இருக்கிறதுனால எனக்கு சரியான கம்பெனியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவன் பேசுறது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு பதில் சொல்கிற அந்த அந்த இது இருக்கட்டும், அந்த குழந்தை சரியான கம்பெனியாக இருந்துச்சு. ஸோ சேர் காரில் தான் நாங்கள் போயிருந்தோம், டபுள் டாக்கரில். அது எங்களுக்கு அதுவுமே இந்த காரில் அந்த ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷன் ஹவுஸில். நாங்கள்லாம் பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 2 குழந்தைங்க அதையே பார்த்துட்டு அவங்களும் அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு சரி பெங்களூரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். லஞ்சுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிராண்டாக செஞ்சுருந்தாங்க. அடுத்தது ஐக்கியாவுக்கு போகலான்னு பிளான் பண்ணி அங்கே போயிட்டோம்.